ஹே ஹாடாமீஸ் வெல்கம் டு டிசன் வைப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் ஜனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யுவர் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்னாப் யூ ஃப்ரம் யுவர் வெட்டிங் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் யாராச்சும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் இதோட ஸ்டோரி புரியும். அப்போ தான் கண்டினியூ பண்ண நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லசீனில் என்ன பார்த்து வந்துருப்போம் அப்படின்னா, ஜங்குக்கும் ஸ்ருதிக்கும் நடுவில் ஒரு ரொமான்டிக்கான ஒரு மொமெண்ட் போயிருந்துருக்கோம். ஸோ அதுலேருந்து பதறி போய் ரெஸ்ட் ரூம் ஓடினவ தான் ஸ்ருதி. இங்கே ஜங்குக் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா. அதில் தான் முடித்தோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இங்கே ரெஸ்ட் ரூமில் என்ன, என் ஹார்ட்டு இப்படி துடிக்குது. இவ என்ன பண்ணுறா, என்னென்னமோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி உள்ள பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போது வெளியில் அப்படிங்கிற மாதிரி டோர் நாக் ஆகுது. அவன்தான். ஸ்ருதி இல்லை, என்ன பண்ணிகிட்ருக்கா? அது அது அப்படிங்கிற மாதிரி இங்கே வச்சுட்டே இருக்கீங்க. பட் ஜங்குக் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டான். எப்படி டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்த? கையால் தான். எனக்கு காமெடி பண்ணிகிட்ருக்கியா? நான் ஏன் காமெடி பண்ண போகிறேன்? நீ தான் லாக்கே போடலையே. என்னது, லாக்கு போடலையா அப்படின்ட்டு பார்க்குறீங்க. நீங்கள் வரும்போது லாக்கே போடலை. ஐயோ, ஒரு வேலையை கூட உருப்படியாக என்னால் பண்ண முடியலையே. சரி, இப்போ எதுக்குள்ளே வந்தீங்க? இல்லை, என் பொண்டாட்டி வெக்கத்தில் அப்படியே ஓடி வந்துட்டா. அதான் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன். அப்படின்ட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸ் அப்படியே தானாக ரெட் ஆகுது. இதை பார்த்துட்டு உங்கள் கிட்ட வரான். இங்கே நீங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு இங்கே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன பொண்டாட்டி அகெயின் ஷைனஸா? கிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோ? இல்லை 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 இல்லை, எனக்கு தெரியும் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேணா ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணலாமா? ஒன்ஸ் மோரா? போ போ போ, ஃபஸ்ட் நீங்கள் இந்த வெளில போ. வெளியில் தானே போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே வா. இல்லை, நான் வரமாட்டேன். இங்கே வாடி அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணுறான். சரிடி, ஓகே, நான் வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரமாக வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். இங்கே நீங்கள் அப்படியே பேனு பார்த்துட்டு போகிற ஜங்கே பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு சைடில் உங்களுக்கு ஹார்ட் பீட் பயங்கரமாக துடிக்குது. இவன் என்னமோ பண்ணுறான், எனக்கு என்னமோ ஆகுது. இப்போ எப்படி நாங்கள் போகிறது? எப்படி நான் இவனை ஃபேஸ் பண்ணுவேன்? இவன் வேறு சும்மா கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஒரே ரூமில் வேறு இருக்கும். ஏதாவது பண்ணிடுவானா அப்படின்ட்டு நீங்கள் இங்கே யோசிச்சிட்டே இருக்கீங்க. அங்கேருந்து வெளியிலேருந்து சவுண்டு கேட்குது. என்ன பொண்டாட்டி தூக்கிட்டு வரணுமா என்ன? எவ்வளோ நேரம் தான் உள்ளே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன்? இல்லை, இவன் வந்தாலும் வந்துடுவான் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வெளியில் வரீங்க. உங்களுக்கு ஜங்குக்கு ஃபீஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஜங்குக்கு பார்த்தா அப்படியே ஹாயாக பெட்டில் அப்படியே தலை மேலே கை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். பண்ணுறதையும் பண்ணிவிட்டு எப்படி படுத்துருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்குறீங்க. அவனை பார்க்கும்போதுலாம் அவங்க ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெட் ஆகுது. ஐயோ, பார்க்காத ஸ்ருதி, பார்க்காத, பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக கவுச்சுக்கு போயிடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கவுச்சுக்கே போயிட்டீங்க. பொண்டாட்டி என்ன கவுச்சிலே படுக்க போகிற? ஆமாம், நீ எங்கே படுத்தாலும் நான் உங்ககிட்ட தான் வந்து படுக்க போகிறேன். ஸோ நீ என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த பெட்டில் வந்து பாரு, ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஸோ இங்கே நான் உங்ககிட்ட பக்கத்தில் படுத்தாலும் உனக்கு அன்கம்ஃபர்டபுளாலாம் இருக்காது. எது அன்கம்ஃபர்டபுளாக இருக்காதா? நீ என்கிட்ட இருக்கிறது தானே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிட்டு அவனையே பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடி உன் புருஷனை சைட் அடிச்சிட்ருக்கியா? ஐயோ, இவன் வேறு
இல்லை அப்படிலாம் இல்லை. ஓ அப்படியா? அப்போ நீ என்ன சைட் அடிக்கல? ஐயோ நான் சும்மா உன்னை பார்க்க தான் செஞ்சேன். சரி சரி பார்த்துக்கோ. அப்புறம் இங்கே வந்து படுத்துட்டே என்னை பார்த்துக்கோ. இவங்கிட்டயா? அவங்ககிட்ட போனாலே ஹார்ட் பீட் துடிக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அங்கேயே நிற்கிறா. ஜங்குக் அப்படியே அந்த பெட்லேருந்து எழுப்பி உங்ககிட்ட சொன்னாலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழும்பி அவங்கள போய் தூக்கிட்டு வந்து பெட்டில் தூக்கி போடுறா. என்ன பண்ணுற நீ? நான் தான் எவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்கிறது, அதனால தான் உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்ட்டு நீங்கள் எழுங்க போகிற. ஏய் உட்காருன்னு. ஐயோ இப்போ என்ன தான் உன் பிரச்சனை? நீ இந்த பெட்டில் தான் படுக்கணும். சரி நான் இந்த பெட்லேயே படுக்கிறேன், பட் ஆனால் என்கிட்டேருந்து 10 அடி தள்ளியே இருக்கணும். 10 அடி தள்ளி கிடக்கணும்னா நான் கீழே தான் போய் படுக்கணும். சரி நீ அந்த ஓரத்தில் படுத்துக்கோ, நான் இந்த ஓரத்தில் படுத்துக்கிறேன். சரி ஓகே அப்படின்ட்டு இங்கே க்ரீப்பியாக ஜங்குக்கு சிரிக்கிறாரு. பிகாஸ் ஏன்னா ஜங்குக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, ஸ்ருதி நல்லா உருளவா எப்படி இருந்தாலும் சேர்ந்து தான் படுக்க போகிறோம், அப்புறம் என்ன ஓகே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே. இவன் என்ன சிரிச்சுக்கிட்டே ஓகேன்னு சொல்லிட்டான், இதில் தான் உள்கொத்து இருக்குமோ? சரி இப்போ படுக்கிறானே அது வரையும் சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் பெட்டில் தான் படுத்துருக்கீங்க. நீங்கள் அந்த பெட்டோட கார்னரில் போய் படுக்கிறீங்க. இங்கே ஜங்குக்கு இதை பார்த்துட்டு, என்ன ஸ்ருதி என்னை பார்த்தா அவ்வளோ பயமாவா இருக்கு? ஆமாம் பின்ன இல்லையா, சும்மா அதை நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டே இருக்கீங்க. ஏய் நான் பேசிட்டே இருக்கேன், என்னடி அமைதியாக இருக்க? நான் தூங்கிட்டேன். என் பொண்டாட்டி தூங்கிட்டே இருக்கும்போது என்னோடய கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுவான் அப்படி தானே? ஐயோ டேய் உனக்கு என்ன தாண்டா வேணும்? நீ தான் வேணும். ஷோ இப்படி பயமுட வைக்கிறான். ப்ளீஸ் தூங்கு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆமாம் எனக்கு கூட ரொம்ப டயர்டாக இருக்குது, லிப்ஸ் எல்லாம் ரொம்ப வலிக்குது, அகெயின் மெடிசன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களே குறுன்னு பார்க்குறாங்க. நீங்கள் இங்கே பாரு, நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது புரியுதா? நான் உன்னை நம்பி இங்கே படுத்திருக்கேன், என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கணும் மட்டும் நினைக்காத. சரி தூங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரும் சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்துட்டே அவரும் படுக்கிறாரு. இங்கே நீங்கள் அவங்கள குறுன்னு பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அப்படியே திரும்பி படுக்கிறீங்க. ஜங்குக் அப்படியே அவங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். இப்போது இந்த சைட் ஜிமின் அப்புறமேட்டு ஒயன் சைட் பார்த்தாச்சுன்னா இங்கே ஜிமினும் ஒயனும் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படி தூங்கிட்டே இருக்காங்க. ஜிமினோட நெஞ்சில் சம்திங் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங், லைக் ஏதோ ஈரமாக இருந்த மாதிரி இருக்குது. என்னது இது அப்படின்ட்டு குனிஞ்சு பார்த்தா அந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. எப்படி என் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாச்சு அப்படி சொல்லிட்டு குனிஞ்சு பார்த்தா ஒயன் அப்படியே அழுது அப்படியே படுத்துருக்கா. இதை பார்த்துட்டு, ஹே ஒயன் என்னாச்சு, எதுக்கு இப்போ அழுதுட்ருக்க? ஜிமினா எதுக்குடி அழுகிற? தெரியல, எனக்கு அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுமே இங்கே ஜிமின் அப்படியே ஒயனையே பார்த்துட்டே இருக்கான். அம்மா அப்பா மிஸ் பண்ணுறியா? இல்லை, நீ என்னை தூக்கிட்டு வந்துட்ட, அதுக்கப்புறம் அங்கே எங்கள் அம்மா அப்பா ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னவங்க ஜிம்மினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே ஒயனே தான் பார்த்துட்டே இருக்கான். என்ன நினச்சிருந்துருப்பாங்க, அங்கே எல்லாரும் இருந்தாங்க, எல்லாருமே எங்கள் அம்மா அப்பாவை தப்பாக நடிச்சிருந்துருப்பாங்கல்ல, என்னால் எங்கள் வீட்டுக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுகிறா. இங்கே ஜிம்மின் அழுகிறது பார்க்கவே முடியல, அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அது எல்லாமே மாறிடும்டி, ப்ளீஸ் என்னை அழுகாதடி, எனக்கு என்னோட அம்மா அப்பாவை பார்க்கணும் ஜிம்மின், ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவள் அழுகிறா. இங்கே ஜிம்மின் தான் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கோட ரூமில் பார்த்தாச்சுன்னா ஜங்குக் நினச்ச மாதிரி ஸ்ருதி ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி தூங்கிட்டே இருக்கா. அவளுக்கு சன்லைட் கொஞ்சம் அவள் கண்ணில் பட்டதுனால அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஒயிட் கலரில் ஏதோ பில்லோ மாதிரி இருக்குது. என்னது இது,
பில்லோ கொஞ்சம் சாஃப்டாலாம் இருக்கும், இது என்ன ஹார்டாக இருக்குது அப்படின்ட்டு ப்ரெஸ் பண்ணுறா. பார்த்தா ஜங்குக் வந்து அவரோட டிஷர்ட் போட்டுட்டு அப்படியே படுத்துருக்கிறாரு. நீங்கள் ப்ரெஸ் பண்ணது ஜங்குக்கோட செஸ்ட்டை தான். அங்கே ஜங்குக் இதெல்லாம் அவருக்கு தெரியுது, அவர் தூங்குற மாதிரி ப்ரிட்டன் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இங்கே நீங்கள் என்னது இது பில்லோ ஹார்டாக இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் புஜுக்குன்னு பண்ணுறீங்க. இங்கே ஜங்குக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு மாதிரி ஆகுது. என்ன ஹார்டாக இருக்குது அப்படின்ட்டு மறுபடியுமே ப்ரெஸ் பண்ணுறீங்க. இங்கே ஜங்குக்கால முடியல. ஹேய் பொண்டாட்டி என்னடி பண்ணுற அப்படின்ட்டு நிமிர்ந்து பார்த்தா ஜங்குக்கு அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இங்கே ஸ்ருதியை பார்க்கணுமே. மறுபடியும் நீயா? என்னை ஏன் இப்படி பண்ணுற? எதுக்கு இப்போ நீ என்னை ஹக் பண்ணிட்டு தூங்குற? என்னை விட்டு தள்ளி போ அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே ஜங்கு உங்களையே நாட்டியாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு, என்னடி நான் தான் ஹக் பண்ணிகிட்ருக்கேனா? ஆமாம், நீ தானே ஹக் பண்ணிகிட்ருக்க, பாரு நீ தானே என்கிட்ட வந்து படுத்துருக்க. கொஞ்சம் நல்லா பாரு அப்படின்ட்டு சுற்றி பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜங்குக் அவரோட ஓரத்துலேருந்து கொஞ்சம் கூட நகரவே இல்லை. பட் நீங்கள் தான் உங்களோட சைட்லேருந்து உருண்டு 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 வந்து ஜங்குக்கு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு படுத்துருக்கீங்க. அதுவும் அவர் மேலே காலெல்லாம் போட்டு படுத்துருக்கீங்க. இதை பார்த்துட்டு நான் தானா? நீ ஏதான்? சாரி, தூக்க கலக்கத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை காலெல்லாம் எடுக்கிறீங்க. அப்போ ஜங்குக்கும் உங்களையே தான் பார்த்துட்டே இருக்கான். அப்போது நீங்கள் அப்படியே எழுப்பி போகலான்னு பார்க்குறீங்க. அப்போது ஜங்குக் உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஏய் எங்கடி போகிற? எதுக்கு சும்மா சும்மா கையை பிடிச்சி இழுக்கிற? ஏன் பொண்டாட்டியே நான் பிடிச்சி இழுக்கிறேன், எவன் கேட்பான்? ஸோ சரி, இப்போ என்ன வேணும் உனக்கு? என்ன வேணாலும் கொடுப்பியா? இங்கே பாரு, டபுள் மீனிங்கில் பேசுகிற வேலையெல்லாம் வச்சக்கூடாது, புரியுதா? என் பொண்டாட்டிக்கு அதெல்லாம் தெரியுமா? ஸோ சரி, இப்போ என்ன வேணும் உனக்கு? எனக்கா? எனக்கு உனக்கு மார்னிங் கிஸ் வேணும். மார்னிங் கிஸ்ஸா? முடியாது முடியாது அப்படின்ட்டு நீங்கள் அப்படிருந்து போகலான்னு பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே ஜங்குக்கு மேலே பொத்துன்னு வந்து விழுறீங்க. என்ன பண்ணுற நீ? நான் கேட்கும்போதே தரலாம்ல, எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? இப்போ என்ன பண்ணுற வீட்டு அப்படின்ட்டு எழும்ப போகிறீங்க. அப்போ ஜங்கு, இருடி எனக்கு வேணுங்கிறத நான் எடுத்துகிட்டு அப்புறம் நீ எங்கே வேணாலும் போய்க்கோ அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். லவ் யூ பொண்டாட்டி அண்ட் குட் மார்னிங். சொன்னதுமே இங்கே ஸ்ருதி அப்படியே ஜங்குக்கே பார்க்குறா. அவளோட ஹார்ட் பீட் பயங்கரமாக துடிக்குது. அப்படியே நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்கா. இங்கே ஜங்குக், என்னாச்சு ஸ்ருதி, நெஞ்சு வலிக்குதா? நான் வேணா மசாஜ் பண்ணி தரவா? அப்படின்ட்டு ஒயாடா பார்க்குறீங்க. ஏன்னா அவன் எங்கே மசாஜ் பண்ணுவான். ஸோ அதனால், ஏய் உனக்குலாம் அறிவே இல்லை, மசாஜ் பண்ணி தருவான்னு கேட்குறேன், அதுவும் நெஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக் அப்படின்னு நாட்டியாக சிரிக்கிறாரு. போவட் உங்ககிட்டலாம் இருக்கிறான் பார்த்தியா, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவனை அப்படி தள்ளி விட்டுட்டு அந்த ரூமை விட்டு தெரிச்சு ரெஸ்ட் ரூம் ஓடிட்டீங்க. இங்கே ஜங்குக் நான் போகிறவங்களே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லாருமே டைனிங்கில் உட்காந்துருந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கே ஸ்ருதியே பார்க்குறா, என்ன ரொம்ப அமைதியாக இருக்குது, இந்த அமைதிக்கு பின்னாடி ஏதாவது ஆப்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி திருன்னு பார்த்துட்டே இருக்கா. ஜங்குக்கும் நோட் பண்ணுறான், ஜிம்மினும் வாயினும் ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போது ஜங்குக், என்னாச்சு எல்லோரும் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் அப்படின்ட்டு ஜிம்மின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இங்கே வாயின் நிமிந்து கூட பார்க்கல, அப்படியே குனிஞ்சே இருந்து சாப்பிட்டுட்டே இருக்கா. இதை பார்த்துட்டு ஸ்ருதிக்கு, இவன் என்ன இப்படி குனிஞ்சிருந்து சாப்பிட்டுட்டு இருக்கா, சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி அவளும் நோட் பண்ணுறா. இப்போ எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜங்குக்கும் ஜிம்மினும் ஏதோ தனியாக பேசிகிட்டே இருக்காங்க. எங்கள் வயன் அப்படியே ஒரு மாதிரி சோஃபாவில் உட்காந்துருக்கா. அப்போது ஸ்ருதி தான், ஹே வயன் என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க? எனக்கு எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும் போலே இருக்குடி.
ஆமாம், நான் வேற இப்படி வந்துட்டேன். எங்கள் அம்மா அப்பாவை நினைக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ ஸ்ருதியும், என்னடி பண்ணுறது, என்னாலே எதுவுமே பண்ண முடியல, நானே மாட்டிட்டு முழிக்கிறேன், நானும் என்னோடய அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்படியே பேசிட்டே ஒயன் அப்படியே திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஜங்குக்கும் ஜிமினும் அப்படியே பின்னாடி வந்து நிற்கிறாங்க. ஜிமினா நீயா அப்படின்ட்டு பார்க்குறா. பார்த்தா ஜிமினும் ஜங்குக்கும் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. என்னது அப்படின்ட்டு இங்கே ஸ்ருதி அப்படியே நார்மலாக திரும்புகிறா. பார்த்தா ஸ்ருதிக்கு முன்னாடி ஜங்கு க்ளோஸாக வந்து நிற்கிறா. என்ன பண்ணுற நீ? சும்மாதான், கொஞ்சம் தள்ளியே நிற்கலாம்ல, பயந்துட்டேன் நான். ஆஹா, என்னடி புருஷனை பார்த்தே பயப்படுற? புருஷனாக இருந்தாலும் இப்படியே வந்து பயமுறுத்துறது அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஜாங்கு, வாட், என்ன சொன்ன ஸ்ருதி அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் ஸ்ருதிக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன சொல்லிட்டேன், அவனை நான் புருஷனை அக்செப்ட் பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவளே திருன்னு முளைச்சிட்டு இருக்கா. இங்கே ஜிம்மினும் வாயினுமே அப்படியே ஸ்ருதியே பார்க்குறாங்க. இல்லை, அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு, அதனால தான், வேறு எதுவும் இல்லை. அப்போ ஜாங்கு, நான் தான் சொன்னேன்ல ஒயன், அது இப்படி சொல்லி சொல்லி அவள் ஃபிக்ஸ் ஆகிட்டான், நான் தான் அவன் புருஷங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டான் பத்தியா அப்படின்னு சொல்லும்போது இங்கே வயன்னா சிரிக்கிறா. ஐயோ, நானே வாயை கொடுத்து மாட்டி கட்டிக்கிறேனே. அப்படிலாம் இல்லை, நான் ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் நான் அப்படி சொல்லிட்டேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்களாம் என் புருஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அச்சோ ஸ்ருதிமா, நீ ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணிட்ட, இந்த ஜியான் ஜங்க் தான் உன்னோட புருஷன், நீ அக்செப்ட் பண்ணிட்ட, அதனால தான் உன் வாயிலேருந்தே என்னை புருஷன் நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே நீங்கள் ஐயோ அப்படிங்கிற மாதிரி தலையில் கழிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின், சரி ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்ல ஜிமினா. ஒயன், நானும் ஜங்குக்கும் ஒரு 2 days இங்கே இருக்க மாட்டோம். அப்படியா ஜிமின் அப்படின்ட்டு ரொம்ப 1000 watt பல்பு மின்ற மாதிரி அப்படியே உங்கள் ஃபேஸ்லாம் அவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது. இது எல்லாத்தையுமே ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்போது ஜிமினோ, ஆமாம் ஸ்ருதி, ஸோ நீங்கள் 2 பேரும் ரொம்ப பத்திரமா இருங்க. ஓகே. அப்போது ஜங்கு, வயன் கவலையே படாத, இங்கே நிறைய காட்ஸ் இருக்காங்க, ஸோ அதனால் இங்கே உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி உன்னை பார்த்துக்கிறதுக்கு தான் என்னோடய பொண்டாட்டியை நான் விட்டுட்டு போகிறேன்ல, அவனை ரொம்ப நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷோல்டரில் அப்படியே கை போடுறான். இங்கே ஸ்ருதி, கையிடுறா அப்படின்ட்டு கையை உதறி விடுறா. பொண்டாட்டி என்னடி எப்போ பார்த்தாலும் என்னை தள்ளி விட்டுட்டே இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஸ்ருதி அப்படியே ஜங்குவை பார்த்து முறைக்கிறான். ஜங்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவனோட லிப்ஸை அப்படியே பைட் பண்ணுறான். அவனோட லிப்ஸை பார்த்தோன்னே நேற்று நைட்டு அவங்களுக்கு கிஸ் பண்ணதான் அவங்களுக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அப்படியே குறிஞ்சிக்கிட்டீங்க, அவ்வளோ நேரம் முறைச்சிட்டு இருந்தீங்க. அவன் அந்த லிப்ஸை பைட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் ஃபேஸை பார்க்க கூட உங்களுக்கெல்லாம் முடியல, அப்படியே திரும்பிட்டீங்க. இங்கே ஜிமினோ, ஆமாம் நாங்கள் 2 daysக்கு அப்புறம் தான் வருவோம், ஸோ நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. சரி ஜிமினா, எப்போ கிளம்புறீங்க? ஆஃப்டர்நூன் 2 o'clock போல் கிளம்புறோம். ஓ சரி, நான் கிளம்புறேன், பிகாஸ் ஏன்னா லக்கேஜஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதை பேக் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படி போகிறாரு. கூடவே வயனும் சேர்ந்தே போகிறா. இங்கே தனியாக தொக்கா மாட்டிக்கிட்டா ஸ்ருதி. இங்கே ஜங்கு அப்படியே அவங்க கிட்ட வந்துட்டு, என்ன பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல். இல்லையே, நான் ஏன் சந்தோஷமாக இருக்கணும்? அப்போது நான் இந்த 2 days வெளியில் போகிறத நினச்சி உனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கா? என்னை மிஸ் பண்ணுறியாடி? இப்படி போனால் அப்படி வரான், அப்படி போனால் இப்படி வரான், இவனை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன். ஓ அப்போ நீ நார்மலாக தான் இருக்க? நார்மலாக தான் இருக்கேன். பட் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் பொண்டாட்டி. நீ இந்த 2 நாள் நானும் ஜிமினுமே இல்லை, ஸோ இந்த 2 நாளில் இங்கேருந்து தப்பிக்கலான்னு தான் பிளான் போட்டிருக்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதி அப்படியே திருன்னு முடிச்சுட்டு, அது அப்படிலாம் இல்லையே. அப்படிலாம் இல்லையா? அப்படிலாம் இல்லை. சரி, பட் ஒன் திங், இங்கேருந்து நீ
எங்கே தப்பிச்சாலும் ஏன் இந்த உலகத்தில் எந்த ஒரு மூலை முடுக்கில் போய் நீ ஒளிஞ்சிக்கிட்டாலுமே நான் உன்னை தேடி வருவேன். எங்கே இருந்தாலும் திருப்பி இங்கேயே நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னதுமே எங்கள் ஸ்ருதி அப்படியே பேன்னு பார்த்துட்டே இருக்கா. ஸோ இங்கேருந்து தப்பிச்சு போகிறது, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீ வீட்டுக்கே போனாலும் அங்கேருந்து நான் உன்னை தூக்கிட்டு வருவேன். லைக் நம்ம ஜிம்மு நான் வந்து ஒயனை தூக்கிட்டு வந்தால அதே மாதிரி கன் பாயிண்டோட. இங்கே ஸ்ருதி ஆனை பார்த்துட்டே இருக்கா. இங்கே ஜாங்கு ஸோ சமத்து பொண்ணா என்ன பண்ணுறேன்னா, இந்த 2 days எனக்காக வெயிட் பண்ணு. இந்த 2 days உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதனால எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணலாம்ல. கிஃப்டா? என்ன கிஃப்ட்டு? நான் ஏன் அதுக்கு தரணும் உனக்கு கிஃப்ட்டு? பிகாஸ் யூ ஆர் மை. போதும் நீ அதை மட்டும் சொல்லாத. ஏன் நான் சொல்லுவேன், ஏன்னா நீ என்னோட பொண்டாட்டி அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸில் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறான் எங்கள் ஸ்ருதி. ஐயோ ஆனா சும்மா வந்து கிஸ் பண்ணிட்டு போகிறானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. அப்போது ஜங்கக் சரிடி, அப்புறம் இந்த கிஃப்ட்டு இந்த 2 days தாங்குமான்னு கேட்டால் இல்லை. ஸோ அதனால் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரான்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அவன் அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரியும். அங்கேருந்து எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படி திருச்சி ஓடுறீங்க. இதை பார்த்துட்டு ஜாங்கோக் அப்படியே சிரிக்கிறாரு. என்கிட்ட இது தப்பிச்சிட்டால, அவன்கிட்டேருந்து எப்படி கிஸ் வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்டி அப்படின்ட்டு ஸ்மக் பண்ணிட்டு அவர் அப்படியே போகிறாரு. இங்கே ஸ்ருதி ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு போயிட்டு என்ன இவன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், ஐயோ பயமாக வேற இருக்கு, இவன் வேறு இப்படி மிரட்டுறான், வீட்டுக்கு கூட போக முடியாதோ, அப்படி போனால் தூக்கிட்டு வந்துடுவேன்லாம் சொல்கிறானே, நான் என்ன பண்ணுறது? ஐயோ நம்ம நிலமை இப்படி ஆயிடுச்சே. இதுவே ஏதாச்சும் டைம் ட்ராவல் ஏதாவது இருந்துன்னா ஸ்ட்ரெயிட்டாக அன்றைக்கி ஒரு நாள், அந்த ஒரு நாளை மட்டும் நான் பேசாமல் வாயை மூடிட்டு இருந்திருந்தேன்னா இவ்வளோ நிலமை வந்திருக்காது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போது டைமும் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ ஜங்குக்கும் ஜிமினும் லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வந்து நிற்கிறாங்க. பின்னாடியே ஸ்ருதியும் வயனும் அப்படியே வராங்க. வயனும் ஸ்ருதியும் ரொம்ப சோகமாக இருக்காங்க. பார்த்துட்டு ஜிம்மின் ஜங்கு கிட்ட, டேய் வயன் என்னை பிரிஞ்சு போகிறேங்கிற சோகத்தில் அவள் இருக்கா, இந்த ஸ்ருதி எதுக்கு ரொம்ப சோகமாக இருக்கா? ஆக்சுவலி அவள் சந்தோஷமாக தானே இருக்கணும். ஏன்னா நீ 2 நாள் அவளை விட்டு தனியாக போகிறேன்னா ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கணும். என்ன அவள் இவ்வளோ சோகமாக இருக்கா? என்னடா ஒர்க் அவுட் ஆகுதா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மேடத்துக்கிட்ட சின்னதாக கொஞ்சம் மிரட்டினேன்னா அதில் பயந்து தான் இப்படி இருக்கா. ஏண்டா? அதுவா, எப்படியும் தெரியும் நான் இங்கேருந்து போனேன்னா தப்பிக்கிறதுக்கு தான் பிளான் போடுவா. ஸோ அதனால் லைட்டாக மிரட்டி விட்டேன். அதில் பயந்து தான் இவ்வளோ சோகமாக இருக்கா. ஓ அப்படி, சரி அப்படின்ட்டு ஜிமின் அப்படி ஸ்ட்ரைட்டாக வயன்கிட்ட போய் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாரு. வயன், ஜிமினா எப்படா வருவ? 2 daysல வந்துடுவேண்டி. மிஸ் யூடா. மிஸ் யூ டூ அப்படின்ட்டு அவங்களும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸ்ருதி அப்படி வயனின் ஜிமினி தான் பார்த்துட்டே இருக்கா. அப்போது ஜங்கக், பொண்டாட்டி. ஐயோ இவனா? என்ன புருஷா 2 days வெளியில் போகிறான். சரி அதுக்கு ஆல்ரெடி நான் அவங்ககிட்ட முதலே கேட்டேன்ல. என்ன கேட்ட? என்னடி அதுக்குள்ளே மறந்துட்டியா? என்ன எனக்கு புரியல. உனக்கு எல்லாமே மறந்து போயிடும் அப்படின்ட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சி அப்படிங்கிறவாறு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனையே பார்க்குறீங்க. அவனும் கிஸ் பேக் பண்ணிட்டு 2 days தாங்குண்டி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஆன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்கக் ஸ்ருதியை பார்த்து, இந்த 2 days ரொம்பவே ஜாலியாக இருப்பல நீ, எனக்கு தெரியும். நான் இல்லைனா நீ ரொம்பவே ஜாலியாக இருப்ப. அந்த ரூம் ஃபுல்லாக ராம்ராஜ்யம் தான், அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது எங்கள் ஸ்ருதி அப்படியே பார்க்குறா ஜங்குக. அப்படிலாம் இல்லை, நான் நார்மலாக தான் இருப்பேன். உன்னை பார்த்து எனக்கு தெரியாதா?
இப்போ என்ன உனக்கு? ஒன்றும் இல்லை, உன்கிட்ட சும்மா பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோந்தான். அப்படின்ட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஜங்குக் அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான், எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக பார்த்துட்டே இருக்கான். இங்கே நீங்கள் அவன் பார்த்துட்டே இருக்கிறது உங்களுக்கு ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஐயோ, இவன் என்ன இப்படி பார்த்துட்டே இருக்கான், சரி நம்ம அந்த சைடு பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்போம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் அப்புறமேட்டு ஒயன் சைடு தான் பார்க்குறீங்க. இந்த சைடு பார்த்தாச்சுன்னா 2 பேரும் டைட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு என்ன இது கிஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். ஏன் என்ன அப்படி பார்க்குற? தெரியல, இந்த 2 days உன்னை பார்க்க முடியாதுல்ல, அதனால தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. என்ன நினச்சான்னு தெரியல, அவங்கள அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடா பொசுக்குன்னு கட்டி பிடிச்சிட்டான்? என்னாச்சு, எதுக்கு கட்டி பிடிச்ச? இந்த 2 days ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஸ்ருதி. தெரியல, இது வரைக்கும் எந்த பொண்ணுமே நான் மிஸ் பண்ணதில்லை. என்ன சொல்கிற? அப்போ இதுக்கு முன்னாடி உன் லைஃப்பில் வேறு பொண்ணு இருக்காங்களா? லூசு, அப்படி இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் வந்த பொண்ணே நீ தான். சின்ன வயசில் என்னோடய அம்மா அப்பாலாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் மேலே நான் இப்படி அன்பு வச்சுருக்கேனா அது நீ தான். என்ன சொல்கிற? ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நெக்கில் லவ் யூ பொண்டாட்டி, சீக்கிரமாக வந்துடுறேன், எனக்காக வெயிட் பண்ணுவியாடி அப்படின்ட்டு பார்க்குறீங்க. நீ எப்படி எங்கேயாவது தப்பிக்க தான் பார்ப்ப, பட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், ஓகே? நீ எங்கே போனாலும் நான் அங்கே வருவேன், கண்டிப்பாக உன்னை நான் தூக்கிட்டு வந்துடுவேன்டி. ஸோ எனக்காக வெயிட் பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் ஃபோர்ஹெட்டில் பாய் லவ் யூ அப்படி சொல்லிட்டு அவர் காரில் போகிறாரு. நீங்கள் போகிற ஜங்குக்கே தான் பேன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே ஜங்கு போகும்போதே திரும்பி பார்த்து டாட்டா கட்டிகிட்டே போகிறாரு குழந்த மாதிரி. இங்கே நீங்களும் பார்க்குறீங்க. இவன் பிஹேவ் பண்ணுறதுலாம் பார்க்கறதுக்கு ஒரு மாஃபியா மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு குழந்த அம்மாவை விட்டு பிரிஞ்சு போகும்ல அந்த மாதிரி அவன் போகிறான். அவன் கண்ணெல்லாமே அப்படியே உங்கள் மேலே தான் இருக்குது. நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் அவனுக்கு டாட்டா காட்டுறீங்க. ஜங்குக்கு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே போகிறான். இங்கே ஜிமினோ, சரிம்மா போயிட்டு வரேன். ஜிமினா சீக்கிரம் வந்துடுடா. கண்டிப்பாக வருவேன், எனக்காக வெயிட் பண்ணிட்டுரு. சரி ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹக் பிரேக் பண்ணிவிட்டு இப்போது ஜிமினா போகிறாரு. அந்த ஒரு கார் அந்த கேட்டை தாண்டுற வரைக்கும் இங்கே ஜங்குக்கும் ஜிமினுமே அவங்கவுங்க ஆட்களை பார்த்து அப்படியே வேவ் பண்ணிகிட்டே போகிறாங்க. கேட்டுமே தாண்டிடுச்சு. இப்போ 2 பேருமே அப்படியே பார்த்துட்டே நிற்கிறீங்க. இந்த பக்கம் ஒயன் பார்த்தா 2 days மிஸ் யூ ஜிமினா. ஓகேடா, இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அதனால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் எந்த ஒரு சீன் உங்களுக்கு பிடிச்சதுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ until stay healthy and stay happy. மிஸ் லவ் யூ சாராங்க.